ஜமாத்துல் உலமா சபை பொருளாளர் மௌலவி எம் பி முகமது பக்ரி அவர்கள் சிறப்புரையாற்றுவார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி காத்தமின் நபிய்யீன் வ அலா ஆலிஹி தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் வல் முஸ்லிமீன வல் முஃமினீன குல்லிஹிம் அஜ்மாஈன். فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أن المساجد لله فلا تدعوا مع الله أحدا صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم أفضل اللقاء إلى الله مساجدنا أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்றும் உரித்தானது. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த புனிதமான பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு வரையில் தந்திருக்கிற வர இருக்கிற நம் அனைவர்களின் மீது நம்முடைய தாய்மார்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பு மருண்டும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. கண்ணியமும் மதிப்பும் பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ் திருக்குறான்ல உங்களுக்கு நாம நிறைய அருட்கொடை கொடுக்குறோம், நீங்க என்ன செய்ய முடியாது, உங்களால் அதை எண்ணி முடிக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கொடுத்துருக்காங்க. அதுல நமக்கு கண்ணுக்கு தெரிந்த அருட்கொடைகள் ஏராளம், கண்ணுக்கு தெரியாத அருட்கொடைகளும் ஏராளம். அதுல நம்முடைய கவலை எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சதுல மட்டுமே தான் இருக்கிறோம். உதாரணமா செல்வமாகட்டும், கல்வியாகட்டும், இது சம்பந்தமா தான் இருக்குது ஒழிய கண்ணுக்கு தெரியாத சில ஞாபகத்துகளை பத்தி நம்ம சிந்திக்கிறது இல்லை. கண்ணுக்கு தெரியாத நியமத்துகள் என்பது நாம் வச்சிருக்கிற ஈமான், இஸ்லாம், அது சார்ந்த இது போன்ற பள்ளிவாசல். கண்ணியம் இருந்தவர்களே, இன்னைக்கு புத்தாண்டு மாதிரி இவ்வளவு பெரிய கூட்டம், நம்முடைய மார்க்கத்துல பெருநாட்கள் மாதிரி இவ்வளவு பெரிய கூட்டம், இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஆனா இன்னும் கொஞ்ச காலத்துல பார்ப்போம், பள்ளிவாசலுடைய கண்காணிப்புகள் குறைஞ்சு போயிருக்கு, பள்ளிவாசல் வெறிச்சோடி போயிருக்கு, பள்ளிவாசலுக்கு ஆட்கள் தொழுவதற்கு கூட வர இயலாமல் போய்விடுகிறார். நாம் அதில் எல்லோருமே கவனம் செலுத்த கடமைப்படுகிறோம். இப்போ எல்லாம் நம்ம இருக்கிறோம், நமக்கு எத்தனை பேருன்னு தெரியுமா? நமக்கெல்லாம் எத்தனை பேர்? எனக்கு பீர் முகமதுன்னு பேர். ஆனா இந்த பேர் எனக்காகனா இது என்னுடைய ரூஹுக்கான. ரூஹு இருக்கிற வரைக்கும் தான் என் பெயரை கூப்பிடும் போது நான் திரும்பி பார்க்க முடியும், என் அழைப்புக்கு நான் பதில் சொல்ல முடியும். ஆனா நமக்கெல்லாம் தெரியாமே நமக்கு 3 பேர் இருக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் 3 பேர் இருக்கு. ஒண்ணு குழந்தை, குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பிறந்துருச்சுன்னு நம்ம சொல்லுவோம். யார் வீட்லயும் போய் அப்துல்லா பிறந்துட்டாரு, இக்பால் பாய் பிறந்துட்டாரு சொல்ல மாட்டாரு. குழந்தை பிறந்துருச்சு, நமக்கு அந்த பேர் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு பேர் இருக்கு, மாப்பிள்ளை. அல்லாஹ் நாடுறவங்களுக்கு அந்த பேர் அல்லாஹ் கொடுக்குறான். என்ன பேரு? மாப்பிள்ளை. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாரா? நம்ம காதல் பாய் ரெடி ஆயிட்டாருன்னு கேட்க மாட்டாங்க, மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாரா. அந்த பேர் நான் வைக்கல, சமூகம் எனக்கு வச்சிருக்கு. குழந்தைன்னு வச்சது அதுதான், மாப்பிள்ளைன்னு வச்சது அதுதான். 3ஆவதா ஒரு பேர் இருக்கு, ஜனாசா ரெடி ஆயிடுச்சா. 3வது பேரு ஜனாசா ரெடி ஆயிடுச்சா. மௌத்தா போனவர் அப்துல்லாவா இருக்கட்டும், அப்துல்லாவை ரெடி பண்ணிட்டீங்களா கேட்க மாட்டாங்க. ஜனாசா ரெடி ஆயிடுச்சா, ஜனாசா எப்ப தூக்குறீங்க, ஜனாசாவை எப்ப அடக்கம் பண்றீங்க. இதுதான் நம்முடைய பெயர் மாற்றம். நான் சொல்ல வருவது, எப்படி இந்த பள்ளிவாசலில் நம்முடைய பெயர் முழங்க வேண்டும் என்று நாம ஆசைப்படுறோமோ இல்லையோ, என் பேர் இந்த பள்ளிவாசல் ஒரு நேரம் சொல்லும். என்ன சொல்ல தெரியுமா? இன்னாருடைய மகன் இன்னார் தாருல் ஃபனாவை விட்டும் தாருல் பகாவில் சேர்ந்து விட்டார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
அதனுடைய அட்ரஸ் நமக்கு தேவை. வாழ்வினுடைய இறுதியாக ஜனாசாவாக இருந்தாலும் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சிறுவனாகட்டும் முதியவராகட்டும் பள்ளிவாசல் அங்க வச்சுதான் நமக்கு ஜனாசா தொழுகை நடக்கும். பள்ளிவாசலுடைய தொடர்பு ஒரு நாள் வந்துட்டு போறது இல்லை, நம் வாழ்க்கையில் அது ரொம்ப நீடிச்சு பயணிக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பள்ளிவாசல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்கள் நிறைந்து இருக்கிற பகுதியில் பள்ளிவாசல் இல்லாமல் இருக்கிறதோ அதற்குரிய ஏற்பாடு செய்யாமல் இருப்பவர்களிடத்தில் நான் போர் செய்ய விரும்புகிறேன் என்றார்கள். முஸ்லிம்கள் நிறைஞ்சு இருக்கிற இடத்துல பள்ளிவாசல் அவசியம் என்பதை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடக்கி வைத்தார்கள், சொன்னார்கள். அதை அவர்களும் செய்து காட்டினார். பள்ளிவாசல் ஒரு சில குறிப்பிட்ட பாடங்களை நமக்கு சொல்லுது. என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு பள்ளிவாசல்ல பாங்கு முஅத்தின் அழைக்கிறோம். அதற்கு முன்னாடி பள்ளிவாசல் சுத்தம், அத்துஹூர் ஷத்ருல் ஈமான் சொன்னவர்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூய்மை ஈமானில் ஒரு பங்கு என்று சொன்னார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சுத்தத்தை இந்த மார்க்கம் குறிப்பாக பள்ளிவாசல் நமக்கு போதிக்கிறது. பாருங்க, வெளியில நம்ம சுத்திட்டு வருவோம், எங்கதான் நம்ம சுத்திட்டு போனாலும் பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது நாம் என்ன செய்யணும்? ஒளி செய்யணும், கை கால்களை கழுவிட்டு சுத்தமாக தான் உள்ள வரணும் என்கிற சுத்தத்தை இந்த மார்க்கம் போதிக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தலைவர் பேசினாங்க, ஜமாத்துல் நம்முடைய தலைவர் சொன்னாங்க, ஒரு பெண்மணி கூட்டுனாங்க மதீனா மஸ்ஜிது நபவியில உம்மு மெஹ்சன் என்ற தாயை. அவங்க யாருமே அவங்கள பணியில அமர்த்தல. நீங்க பள்ளிவாசலை கூட்டி சுத்தம் செய்யன்னு யாரும் பணி அமர்த்தல. அவர்களாக தானாக முன்வந்து மஸ்ஜிது நபவியை சுத்தம் செய்கிற பெரும் பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு நாள் பெருமானார் பயணத்தின் நிமித்தமாக போயிட்டு வீடு திரும்பும் போது எப்பவுமே பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போறதுதான் நாயகத்துடைய வழக்கம். வந்தாங்க, மஸ்ஜிது நபவியில அங்கங்க சிறு சிறு குப்பைகளை பார்த்தாங்க. கேட்டாங்க, எங்கப்பா உம்மு மெஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹான்னு கேட்டாங்க. உரிமையோடு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், அவங்க வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செஞ்சுட்டு வந்து என்ன செய்யறாங்க? துவா செஞ்சுட்டு புன்முறுவல் கொடுத்தாரு. ஒவ்வொரு செய்கையிலையும் அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது நபித்தோழர்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் துவா செய்தீர்கள், பிறகு புன்முறுவல் பூக்குவதற்குரிய காரணம் என்று கேட்ட போது பெருமானார் சொன்னார்கள், நான் உம்மு மெஹ்சனை கண்டேன், அதுவும் சுவனத்தில் கண்டேன். சுவனம் செல்லக்கூடிய அளவிற்கு உம்மு மெஹ்சனே, உங்களுக்கு சிறந்த அமல் எது நீங்கள் செய்தது என்று நான் அவர்களிடத்தில் கேட்ட போது அந்த பெண்மணி சொன்ன வாக்கியம் என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், மஸ்ஜிது நபவியினுடைய குப்பையின் பரக்கத்துதான் என்னை சுவனத்தில் கொண்டு போய் சேர்த்தது என்றார். பள்ளிவாசல் தூய்மையை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகிறது. தூய்மை. இரண்டாவது விஷயம் சொல்லுது, நேரம் தவறாத விஷயம். கரெக்டா இத்தனை மணிக்கு பாங்குன்னா முஅத்தின் பாங்கு சொல்றாங்க. யாருக்காகவும் பிற்படுத்தப்படாது, யாருக்காகவும் முற்படுத்தப்படாது. பாங்கு எந்த நேரமோ அந்த நேரத்தில் பள்ளிவாசலில் பாங்கு ஒலிக்கும். இது நேரத்தினுடைய மேலாண்மையை இஸ்லாமிய சமூகம் எல்லா சமூகத்திற்கும் சொல்லித் தருகிறது. நேரத்தை கணக்கிடுங்க, பஞ்சுவாலிட்டி, அதை நம்ம மார்க்கம் தான் நமக்கு சொல்லித்தர உலகத்துக்கு பறைசாட்டுது. மூணாவது விஷயம் என்ன தெரியுமா? அமைதி. பள்ளிவாசல்ல வந்து பாருங்க, நல்லாவே சொல்றாங்க, பள்ளிவாசல்ல மன அமைதி இருக்கு. பெரிய குழப்பம் இருக்கும், வீட்டுல பெரிய திட்டங்கள் விஷயத்துல சங்கடங்கள் உண்டாகும். கடைசியில பள்ளிவாசல் வந்து அமர்வோம், நிம்மதியா. பள்ளிவாசல் நமக்கு சொல்லித் தருவது நிம்மதி. அடுத்த செய்தி ஒன்று சொல்லித் தருது, பள்ளிவாசல் சமத்துவம். ஹஸ்ரத் சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, யாருக்கும் இவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் மேலானவர் என்பது அல்ல. நிறைய சம்பவம் நம்ம நாட்டில் நடந்திருக்கு. சவுதி அரேபியாவுடைய முன்னாள் அதிபர் வந்தாங்க சல்மான், டெல்லி ஜாமியா மஸ்ஜிதுக்கு வரும்போது அறிவிப்பு செஞ்சுட்டாங்க, சவுதியினுடைய மன்னர் வர்றாங்க, அதனால நம்ம அவங்களுக்கு முன்னுரிமை கொண்டு எல்லாம் அறிவிப்பு செய்யப்பட்டு மக்களும் எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. செய்தியில வந்த பதிவு கடைசியில் நேரம் ரொம்ப தாண்டிருச்சு. எல்லாம் தொழுகை நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஜாமியா மஸ்ஜிதுக்கு போனவங்க நமக்கு தெரியல, சொல்றாங்க அந்த பள்ளிவாசல்ல பெரிய வாசல் இருக்கும், பெரிய திண்ண, அதுல ஃபக்கீர்கள் எல்லாம் வசூல் பண்றதுக்காக, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்வதற்காக வசூலுக்காக நின்று கொண்டிருக்கிற அந்த படியில தொழுகை நடந்துட்டு இருக்கும் போது சல்மான் வந்தார். படியில் நின்று தொழுதார்.
தொழுகை முடிஞ்சுட்டு அந்த நிர்வாகம் ஓடி வந்து எங்களை மன்னிச்சுக்கங்க, நாங்க உங்களுக்காண்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், ஆனா நாங்க உங்களுக்கு சரியான முழு மரியாதை செய்ய முடியல, நாங்க வருந்துவோம்னு சொல்லும்போது சொன்னாங்க, இதான் நம்ம இஸ்லாம் சொல்லி தந்ததா? எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கூட்டத்திற்கு சென்றாலும் அங்கு எங்கு இடம் கிடைக்கிறதோ அங்குதான் அமர்வார்கள். அது எங்கள் நாயகம் நமக்கு சொல்லி தந்த பாடம் அல்லவா? இதுதான் சமத்துவம் என்றார்கள் வந்த சல்மான் அவர்கள். கண்ணியமிருந்த அவர் அல்லாஹ்வின் நல்லடியார்கள், பல செய்திகளை இந்த பள்ளிவாசல் நமக்கு புகட்டுகிறது. ஏதோ பள்ளிவாசலை கட்டிட்டோம் வந்து பெரும்பான்மை சந்தோஷம் மகிழ்வாக வந்து திறந்தாச்சு. அதற்கு பின்னால் அந்த பள்ளிவாசலை பற்றி சிந்தனை இல்லாமல் கவனம் இல்லாமல் விட்டுறாதீங்க. பள்ளிவாசல் மீது அக்கறை செலுத்துங்கள், அதன் மீது கவனம் செலுத்துங்கள். அமலால் பள்ளியை அலங்கரிப்பு செய்யுங்கள். அமலாலும் உங்களுடைய நல்ல குணத்தாலும் நல்ல நடத்தையாலும் பள்ளிவாசல்களை அலங்காரம் செய்யுங்கள். அல்லாஹ் நம்முடைய ரூஹை எவ்வளவு நீளம் வச்சிருக்கிறான்னு தெரியல. இருக்கிற காலம் வரை பள்ளிவாசலோடு நம்முடைய தொடர்பை நல்லா உறுதிப்படுத்திக்கணும். மௌத்தானா பள்ளியாசலுக்கு வந்துக்கலான்னு இல்லை, நாமளே விரும்பாட்டாலும் பள்ளியாசலுக்கு தூக்கிட்டு வந்துடுவாங்க. இந்த பாடத்துல வரும் பொதுவா இந்த மௌத்த இப்போ இந்த நேரத்தில் பேசணுன்றது இல்லை, மௌத்த எங்க வேணாலும் பேசலாம். பாடத்துல உலமாக்களுக்கு முஃபீது தாலிமின்னு ஒரு கிதாப் இருக்கு, அதுல ஒரு பாடம் வரும். அந்த பாடத்துல ஒரு பாட்டி விறகு கட்டை தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போகும்போது ஒரு கட்டத்துல ரொம்ப மனசு வெந்து அல்லாஹ் எனக்கு மௌத்து தரக்கூடாதான்னு அந்த கட்டத்தை வீசுவாங்க. அப்ப மௌத்து ரூஹ் எடுக்கிற இஸ்ராயேல் நபிஸ்லாம் வந்துருவாங்க. என்னமா இடைய கூட்டியா? இல்ல இல்ல, இந்த விறகு கட்டை தூக்கி விட தான் கூப்பிட்டு அந்த பக்கம் நகைச்சு போவாங்க. வரலாறு காலம் நகைச்சு வைக்க சொல்லுவாங்க. மௌத்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம். ஆனா மௌத்து எல்லாத்துக்கும் வரும். மௌத்து வருகிற போது நாம் விரும்புகிறோமோ விரும்பலையோ நம்முடைய ஜனாசா பள்ளிவாசலை வந்து சேரும். அதனால நாம் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பள்ளிவாசலை தொடர்ந்து கண்ணியப்படுத்துவோம். வல்ல அல்லாஹ் இதற்காக உதவி செய்த அத்துணை பேருக்கு நற்பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. யார் யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் இதற்காக உதவி செய்தார்களோ, தமீமு தாரி ரலியல்லாஹு அன்ஹு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் இருந்த காலத்தில் பலஸ்தீனுக்கு ஒரு வேலையா போயிருந்தாங்க. அங்க ஜொலிக்கிற ஒரு விளக்கை வாங்கிட்டு வந்தார். வாங்கி இரவோடு இரவாக மஸ்ஜிது நபவியில வச்சுட்டார். காலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னடா மஸ்ஜிது நபவியே பயங்கர பிரகாசமா இருக்கு, யார் இதை வாங்கிட்டு வந்தான்னு கேட்கிறார். யார் ரசூலுல்லாஹ் தமீமு தாரி பலஸ்தீனுக்கு போயிருக்கும் போது அங்க இந்த விளக்கை பார்த்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, எப்படி இந்த பள்ளிவாசலை நீங்கள் ஜொலிக்க வைத்தீர்களோ அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை ஜொலிக்க வைப்பானாக. எனக்கு மட்டும் ஒரு மகள் இருந்திருந்தால் நான் உங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்திருப்பேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் பள்ளிவாசலுக்கு யார் யாரெல்லாம் நன்கொடை செய்தீர்களோ உடலாலும் உழைப்பாலும் செல்வத்தாலும் செய்த நன்மக்களை அல்லாஹ் தஆலா எல்லா வகையிலும் உயர்த்தி செய்வானாக. வாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.